248 GSP இருக்குல்ல இன்றைக்கு கமாண்ட பங்களா ஒன்று இருக்குது. அந்த கமாண்ட பங்களா வந்து தனிமனை 200 குடும்பத்தின் காணி 200 குடும்பத்தின் காணி இருக்கு. தனியாக 7 ஏக்கர் காணியில் 200 குடும்பத்தின் காணி இருக்கு. கூடியில நின்றுருந்தா இன்றைக்கு மயிலட்டி மண் எங்களுக்கு தான் சொந்தம். ஆனா இன்றைக்கு அவியல் வந்து நின்று இன்றைக்கு தாங்கள் எங்கடையெல்லாம் முடிச்சு கொட்டி எல்லாம் கொண்டே கடல்ல கொட்டி போட்டு தாங்கள் ஆட்சி புரியிறோம். எந்த இடத்த அரச மரம் இருக்கோ அந்த இடத்த அவையிட்ட முட்டை ஓடும். அது இருக்கிற இடமெல்லாம் முட்டை ஓடும். எங்கட போய் எல்லாம் முடிச்சு கொட்டியா, எங்கட வீடு எல்லாம் முடிச்சு கொட்டியா. நாடு இல்ல, தேசம் இல்ல. முதல் விட வேணும். ஆக்களை இருந்துதான் அங்க விவசாயம் செய்ய முடியும். ஆக்கள் இல்லாம விவசாயம் செய்ய முடியுமா? உள்ள காணி கிணறு எல்லாம் ராணுவம் மூடிட்டுது. காணி உரிமையாளர் அவர்களின் ஆதரவு மிகவும் கிடைக்க வேண்டும் என்று எல்லா மக்களும் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், மற்றது இந்த காணி உரிமைக்காக அரசியல்வாதிகள் வருகிறார்கள் போகிறார்கள். ஏதோ கேட்கிற கேள்விக்கு தட்டி கழிப்பான பதிலை சொல்லிவிட்டு போயினோம். நான் மயிலிட்டி மட்டும் ரோட்டில் தான் என்னுடைய வீடு இருக்குது. காணி 90ஆம் ஆண்டு வலிக்கிட்டு எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் எவ்வளோ எல்லாம் அனுபவித்து பிள்ளைகளெல்லாம் எவ்வளோ இது வேதனைப்பட்டு உயிரவடையை கொடுத்து இன்றைக்கு மனதில் துணிவு இல்லாமல் உடம்புல தைரியம் இல்லாமல் எவ்வளவோ மறந்து போச்சு. நாங்கள் விட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து இந்த உடம்பு எல்லாத்தையும் வெளியில போய் நாங்கள் நேத்தியில இருந்து எங்களை இடங்களை விட சொல்லி உடல் போராட்டம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 24ஆம் தேதி மட்டும் இந்த போராட்டம் தொடரும். சமையல் சாப்பாடெல்லாம் இங்க பின்னுக்கு நடந்து கொண்டு இருக்கு பாருங்க. என்ன இன்றைக்கு சமையல் என்ன செய்றீங்க? சமையல் மரக்கறி, 3 மரக்கறியும் சோறும் ஒரு சாம்பார் மாதிரி இல்ல 3 எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இல்ல 2 மரக்கறி என்ன உருளைக்கிழங்கும் தக்காளி குழம்பும் வச்சு பருப்பு வெள்ளக்கறியும் வச்சு அப்புறம் ரேகரிக்க போறோம். அதுக்கு மேல சிகிலாத மரக்கறி எல்லாரும் இவ்வளவே காணும் தானே, இவ்வளவே காணும். அப்ப இது எத்தனை மணிக்கு கூட நிறுத்துறீங்க போராட்டம்? 4 மணி 5 6 மணி ஆகும். நேற்றுக்கு எத்தனை மணிக்கு பாத்தீங்க? 5 மணிக்கு. இது தொடர்ச்சி எத்தனை நாள் இந்த போராட்டம் தொடர்ந்து? அது சொல்லலாம். 24 போட்டுருக்கலாம். இதுக்குள்ள உங்களுக்கு அரசு அப்படியே மதிய சாப்பாடும் குடிக்கணும், காலை சாப்பாடு எல்லாம் பிஸ்கட் குடிக்கணும். இந்த பாருங்க எல்லாரும் பிஸ்கட் கொடுத்துருக்கணும். தண்ணி வந்திருக்குது சமையலுக்கு. பாருங்க தேநீர் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். காலையில பிஸ்கட்டும் தேநீரும் குடிக்கணும். மதிய போதனத்துக்கு சாப்பாடு கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லிக்கணும். அதாவது எமது அரசாங்கத்திடமிருந்து ஒரு நல்ல பதில் வரும் மட்டும் நாங்கள் தொடர்ச்சியான போராட்டம் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறார்கள். அமைதியான முறையில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கார வேற அரசியல் கட்சிக்கும் தொடர்பில்லை, அரசியல் கட்சிகளுக்கும் இதுக்கும் தொடர்பில்லை. இது மக்களின் போராட்டம், மக்களின் காணியை விடுவிக்கிறதுக்கு மக்களின் போராட்டம். இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா உண்மையில இன்னும் இருந்தான மக்கள் வரவில்லை. நேற்றை விட கொஞ்சம் கூடுதலான மக்கள் வந்திருக்கிறார்கள். என்ன நேற்றை விட வழி வடக்கு மக்கள் என்ன
கோயில்கள், ஆலயங்கள், மற்றது பள்ளிக்கூடங்கள் இன்னும் விடவில்லை. அந்த ஆதங்கத்தில் இன்று இருக்கிறார்கள். மக்கள் நேற்றைய விட இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, சிடிபி பஸ்லேயும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மயிலட்டி சந்தி. அந்த பார்த்தீங்கன்னா அதில் இங்கே இருக்கிற ஏர்போர்ட் சர்வதேச விமான நிலையம் இருக்குது. வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களோட காணி வீடு மட்டும் நாங்கள் பிடிச்சோண்டே இருக்கோம். காணி உரிமையாளர் அவர்களின் ஆதரவு மிகவும் கிடைக்க வேண்டும் என்று எல்லா மக்களும் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், மற்றது இந்த காணி உரிமைக்காக அரசியல்வாதிகள் வருகிறார்கள் போகிறார்கள். ஏதோ கேட்குற கேள்விக்கு தட்டி கழிப்பான பதிலை சொல்லிவிட்டு போயினோம். எங்களுக்கு சரியான முறையில் சரியான தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். மற்றது மயிலட்டி சந்தியில் இதுக்கான போராட்டம் நடைபெறும். மற்றது எங்களோட இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு மதிய உணவு தயார் செய்யப்படுகிறது. அதை நீங்கள் பார்க்கலாம். தயார் செய்து தான் கொடுக்க போகிறோம். எங்களால் இந்த உதவி அவைகளுக்கு செய்வோம். அவைகளும் எங்களால் உதவிகளை மற்றது வருங்கால இப்போ இந்த மண்ணின் மைந்தர்கள் வருங்கால வாழ்பவர் அவைகளும் வந்திருக்கிறது. கூட்டுறவு சங்க தலைவர் குணரத்னம் குணராயன் ஆகிய நாங்கள் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து இன்றைக்கு எங்களுடைய சொந்த நாட்டிலேயே நாங்கள் அகதியாக்கப்பட்ட நாங்கள் 1990ஆம் ஆண்டு எங்களோட சொந்த நாட்டிலேயே எங்களை அகதியாக்கப்பட்டு நாங்கள் அப்படியே இடம்பெயர்ந்து போய் கலிகாமன் தென்மராட்சி என பல பகுதிகளிலேயும் எங்களோட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்து வந்து நாங்கள் குறிப்பிட்ட தொகை மக்கள் வந்து வடமராட்சி அண்டிய பிரதேசத்தில் வாழ்ந்த நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இடம் அபகரிக்கப்பட்டு 35 வருடங்கள் ஆகியது. இன்னும் எங்களுடைய நிலம் இன்னுமே எங்களுக்கு விடவில்லை. இன்றைக்கு எங்களுடைய போராட்டம் 2வது நாளாக தொடருது. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய முழு மக்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருக்கிறோம். அந்த காணிக்குரிய மக்கள், நானும் அந்த காணிக்குரியவன் தான். மக்கள்லாம் இந்த போராட்டத்தை ஆரம்பித்து மக்கள்லாம் இன்றைக்கு எங்களுடைய போராட்டத்தில் சிறார்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இங்கேயே சமைச்சு சாப்பிட்ற ஒழுங்கெல்லாம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு கூடாரம் அமைச்சு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் வரையும் எங்களுடைய போராட்டம் தொடரும். ஏனென்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எங்களுக்கான சரியான ஒரு உறுதிமொழியை தருவணும். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு அரசியல்வாதிகளோ எல்லாரும் வந்து போயினோம், ஒரு தரம் எங்களுக்கு சரியான ஒரு உறுதிமொழியை தெரியணும் இல்லை, வந்துட்டு பார்த்துட்டு போயினோம். அது சமயம் 6 நாளும் எங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட கால அவகாசத்துக்குள்ள நாங்கள் விடுவோம் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு உறுதிமொழி தர மட்டும் எங்களுடைய இந்த போராட்டம் மக்களுடைய போராட்டம் தொடரும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடியும். நான் மயிலட்டி மட்டுவன் ரோட்டில் தான் என்னுடைய வீடு இருக்குது. காணி 90ஆம் ஆண்டு வலிக்கிட்டு எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் எவ்வளோ எல்லாம் அனுபவித்து பிள்ளைகளெல்லாம் எவ்வளோ வேதனைப்பட்டு உயிரவளையை கொடுத்து இன்றைக்கு மனதில் துணிவும் இல்லாமல் உடம்புல தைரியம் இல்லாமல் எவ்வளவோ மறந்து போச்சு. நாங்கள் விட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து இந்த இடமெல்லாம் தெரிஞ்சு கடைசியில் இப்போ ஒரு வீட்டில் வந்திருக்கிறேன். 2 வருஷம் வீட்டு வந்தனாலும் இப்போ 2 வருஷம் முடியுது. இது முடிஞ்சா நீ எங்கே போய் எந்த இதில் விற்க போகிறோமோ முடியாது. குழந்தைகளின் நிலைமை என்னன்றது அதை சிந்திக்க வேணும். இது இதாக இருக்கிற ஜனாதிபதியோ இதுக்கு பொறுப்பாக இருக்கிற இராணுவ தளபதி அவைகளோ எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவெடுத்து இடங்களை நாங்கள் விட்டுட்டு ஓட இல்லைன்னு சொன்னா நாங்கள் இன்னைக்கு நாங்கள் இந்த நிலைமைக்கு நிற்க தேவையில்லை. நாங்கள் விட்டு ஓடினபடிதான் ராணுவம் பிடிச்சது. மக்கள் எதிர்த்து நாங்கள் நின்று இருந்தா இன்றைக்கு நிற்கிற மாதிரி அன்றைக்கு எங்களோட மக்கள் கூடியில நின்று இருந்தா இன்றைக்கு மயிலட்டி மண் எங்களுக்கு தான் சொந்தம். ஆனா இன்றைக்கு அவியல் வந்து நின்று இன்றைக்கு தாங்கள் எங்கட எல்லாம் இடிச்சு கொட்டி எல்லாம் கொண்டே கடல்ல கொட்டி போட்டு தாங்கள் ஆட்சி புரியினோம். எந்த இடத்த அரச மரம் இருக்கோ அந்த இடத்த அவையிட்ட குத்த ஓடும். அது இருக்கிற இடமெல்லாம் குத்த ஓடும். எங்கட போய் எல்லாம் இடிச்சு கொட்டியா, எங்கட வீடு எல்லாம் இடிச்சு கொட்டியா. நாடு இல்ல, தேசம் இல்ல, வீடு இல்ல, எங்கட உயிர் இல்ல, எல்லாம் விட்டு நாங்கள் நாட்டை இழந்து எல்லாம் இழந்து எல்லா இடமும் போய் வந்தாச்சு. படாத துன்பம் எல்லாம் பட்டு இனிமே நாங்க சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாரும் இல்லாமல் இனிமேல் எங்களை நிம்மதியா இருக்க விடும். ஆனா அனுர அரசு வந்தோடனே அனுர அரசு வந்துட்டோடனே ஒரு நிம்மதி எங்களுக்கு மனசுல வந்தது. எங்களுக்கு நல்லது செய்வார். நாங்க நல்லா இருக்க போறோம் என்ற ஒரு மன நிம்மதியோட தான் கொஞ்சம் ஒரு துளி எங்களோட மனசுல இருக்கு. ஆனா அதை வந்து நீங்கள் நிறைவேற்றும்.
எங்களோட மக்கள் எல்லாம் இனிமேல் நிம்மதியா இருக்கணும். எங்கட மண், எங்கட அப்பா அம்மா இருந்து வாழ்ந்த மண், எங்களுடைய அப்பா அம்மாண்ட காலம் முடிஞ்சு எங்கட காலமும் முடிய போகும். இன்றைக்கு நாங்கள் எங்கட உயிர் இன்றைக்கு இருக்குது, நாளைக்கு நாங்கள் இறந்துட்டா, ஆனா எங்கட புள்ளிகள நிலை என்ன? எங்கட புள்ளிகளுக்கு தெரியுமோ எங்க இருந்த நாங்கள் எங்களுக்கு சொத்துப்பட்டு இருக்குது, எங்கட புள்ளிகள் எல்லாம் கதைக்குமோ? எங்களோட சமுதாயமாவது வாழ விடுங்க. எங்களோட எதிர்காலத்தை இருக்கிற சந்ததி என்றாலும் வாழும். ஆனா அனுரா அரசு இதுக்கு உண்மையா எங்களுக்கு சரியான ஒரு முடிவு தரணும், சீக்கிரம் தரணும். இல்லையோ இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்க போகுது. ஒவ்வொரு ஜனாதிபதியும் வேற ஒவ்வொருத்தருக்கும் போட் போட்டு போட்டு ஒவ்வொருத்தரும் வேற நினைப்பாங்க. அந்த என்னன்னு சொல்றது இது வேலையில இருந்த இதுக்கு இரண்டா மாதிரி இன்னைக்கு இருந்தவே கொஞ்சம் பேர் இல்லாதவர்கள் எவ்வளவோ பேர். ஆனா நாங்கள் இருக்குதுன்னு போட்டு நாங்கள் மட்டும் வாழணும் மட்டும் நினைக்க கூடாது. எவ்வளவோ மக்கள் இன்றைக்கு கண்ணீரோட வாழ்றாங்க. அடுத்த வாடகைக்கு இருக்கிறாங்க, 5000 10,000 ரூபாய் வாடகைக்கே இருக்கிறாங்க. 5000 10,000 ரூபாய் வாடகைக்கே இருக்கிறாங்க. ஒராள் கதைங்க நீங்க கொஞ்சம் ஒராள் கதைங்க 5000 10,000 மட்டும் வாடகைக்கு எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மக்களை அவங்க எப்ப எழுப்புவாங்களோ எப்ப ஓடி போவோமோன்ற நிலைமையில இருக்கு. ஆனா நீங்க காணியை பிடிச்சு விட்டுட்டு என்ன செய்யறீங்க? இப்படியே நீங்க அந்த வீடியோ கொண்டு போங்க, போய் பாருங்க என்ன கிடக்கு. ஒரு விவசாயம் இருக்கும் எங்கட நாட்டுல, என்ன ஐயா இல்ல? என்ன வளம் இல்லை எங்கட ஸ்ரீலங்காவில? என்ன வளம் இல்லை? என்னுடைய பேர் ஜெயம். நான் J242 ES பிரிவில் இருக்கிறேன். அந்த இடம் ஃபுல்லாக துப்புரா விட இல்லை. 1983ஆம் ஆண்டு போராட்டம் தொடங்கின தொடக்கம் எங்கட மயிலிட்டி ஏரியாக்களை எந்த தாக்கலும் விளம்பர இல்லை. இதுதான் முதல் முக்கியமான பிரச்சனை. எந்த தாக்கலும் விளம்பர, இராணுவத்துக்கு விளம்பர இல்லை. அப்போ அண்டைய தொடக்கம் நாங்கள் 90ஆம் ஆண்டு ஆணி 15 குண்டுகளை போட்டு செல்லுகள் அடித்தாப்புறம் நாங்கள் ஓடுனோம் பயத்தில். அதுவும் நாங்கள் ஏன் ஓட வலிக்கிறான்னா ஒரு குடும்பத்திலே 6 பேர் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிறான்னு நாங்கள் ஓடி போனோம். நாங்கள் போன நோக்கம் என்னென்னா போய் திரும்பி வருவோம் உண்டு. ஆனால் எங்களோட விதி கடைசி வரையும் நிப்பாட்டி போட்டது. ஆனால் அதுக்கு பிற்பாடு யுத்தம் நடந்தது, ஓடினோம், யுத்தம் முடிஞ்சுது. 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த நாங்கள் இப்போ ஆணியோட 35 வருஷம் முடிஞ்சுது. 9ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சது, 16 வருஷம் முடிஞ்சுது. அப்போ நாங்கள் எவ்வளவோ போராட்டங்களை பல செய்துதான் கடைசியாக எங்களுடைய குறுகிய நிலம் விடப்பட்டது. ஆனால் எங்களோட 13ஆம் ஆண்டு நாங்கள் மாவட்டத்தில் உண்ணாவிரதம் இருக்கையில் எதிர்கட்சி தலைவர் ரணில் முழு பேரும் எங்களோட கூட சொன்னவர். எங்களுக்கு சொன்ன வாக்கு, நான் அரசாட்சிக்கு வந்தோடனே உங்களை இடம் முழுக்க விடுவார். அதாவது இந்த கனவான் பாக்குன்னு சொல்லினோம், அப்படி எங்களுக்கு சொன்னார். ஆனால் அவர் வந்த பிற்பாடு எங்களுக்கு அவரிடம் விட இல்லை. ஆனால் அவர் சொன்ன மறுமொழி, நீங்கள் பொறுங்க நாங்கள் விடுவோம். ஆனால் உண்மையாக எங்களுக்கு இந்த இடத்தை விட்டது இராணுவ தளபதி மகேஷ் நாயக். அவரை நாங்கள் பலமுறை சந்தித்த பொழுது கடைசியாக சொன்னார், நீங்கள் யாழ்ப்பாண தளபதியாக இருந்த பொழுது, ஜெயம் நான் மற்றாக்கள் மாதிரி பொய் சொல்ல மாட்டேன், அதாவது உயர் பாதுகாப்பு சொல்றதும் பொய்க்காத, நான் இராணுவத்தில் பலமாக இருக்கிறேன், உங்கள காணிகளை எனக்கு தெரியும், நான் உங்கள காணிகளை படிப்படியாக விடுவேன். என்னென்னு சொன்னால் முழுக்க விட்டால் தனக்கு பிரச்சனை, நான் படிப்படியாக விடுவேன். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், ஏதாவது எங்களுக்கு இடைஞ்சலாக நீங்கள் செயல்படுவா இருந்தால் எனக்கு 3/4 காணும் விட்ட காணியை பிடிக்கிறது. நான் இராணுவத்தில் பலமாக தான் இருக்கிறேன். அப்போ நாங்கள் சொன்னோம், ஐயா உங்களுக்கு எந்த விதமான, ஏன்னா நாங்களும் பட்டிட்டோம், உங்களுக்கு எந்த இடவரையும் செய்ய மாட்டோம். அதுக்கு பிற்பாடு வந்த எங்களை பிரதமர் முழு பேரும் விடுகிறோம் என்று சொல்லினோம்லையோ ஒரு விடையில. கடைசியாக ரணில் இங்கே வந்த பொழுது, மைனாரிட்டிக்கு வந்த பொழுது சொன்னார், 20 வருஷம் பொறுத்த நீங்களப்பா இருங்கோ நான் விடுறேன். இதே பதில நேற்று எங்களை கடத்தொழில் அமைச்சர் வந்த பொழுது மக்களோட காட்சி கொண்டு நிற்கிறேன், நான் பார்த்து கொண்டு நிற்கிறேன், சொல்கிறார், அம்மா பொறுங்கோம்மா இவ்வளோ நாளும் இருந்திருக்கு, நாங்கள் விடுவோம்மா விடுவோம். அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் ஐயா மன்னிக்கவனும் ஒரு கேள்வி வைக்கிறேன், அவைகளை 20 வருஷம் பொறுக்க சொன்னீங்கள், நீங்கள் 35 வருஷம் பொறுத்தனீங்கன்னு சொல்கிறீங்க, ஏற்றுக்கொள்கிறோம், பொறுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு கால எல்லையை சொல்லுங்க, 35 வருஷத்துலேருந்து எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் எங்கள் இடத்த பிடிப்பீங்க, நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம், அதான் சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் சாடியாக நகர தொடங்கிவிட்டார். எங்க அப்போ என்ன கேட்டார், நீங்கள் யாருண்டு? ஐயா உங்களுக்கு முதல் நீங்கள் ஓட் கேட்கறதுக்கு ஆரோக்கியமாக கோயிலில் முதல் கூட்டம் வைக்கல, முதல் மகஜரும் என்கின்ற காணி உறுதியும் நான் தான் உங்கள்கிட்ட கையில் தந்தேன். இப்போ உங்களுக்கு காணி மற்றாக்கள் கதைச்சிகளை சொல்லுவாட்டே, அவங்க இப்போ கவர்மெண்ட் 6 மாதம் தான்டா என்ன செய்வாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க என்றால், நீங்கள் காணி விட்டான்னு சொல்றது எங்களை ஏமாத்தாங்க. விட்டது அந்த அரசாங்கத்தில் காணிகளை தான் நீங்கள் விடுறீர்கள், அதையும் நீங்கள் விடுகிறே இல்லை.
அவங்க விட்ட காணிக்கு பிற்பாடு இந்த பாதையை திறந்துருக்கிறீங்க, வேறு ஒன்றும் செய்யல. இந்த பாதையை திறந்து என்ன பிரயோஜனம்? மக்கள் நடந்த பாதை என்ன? 64 லைன் ஓடுது, ஆக்களை தீப்பாட போறாங்க. அப்ப காவரை டெவலப் பண்றீங்க, சந்தோஷமான விஷயம். அந்த காவரைக்குள்ள எங்களை மக்கள் களத்தோடு செய்யாட்டா அந்த காவரை டெவலப் பண்ணி என்ன செய்யறது? தென்னிலங்க மக்களும் வேறு ஆக்கள் தான் பெறுறாங்க. இந்திய ராணுவ என்ன இந்திய ரோலர் படகை காட்டு வைக்கிறது தான் இந்த பயன்படுத்தினுடைய எங்களுக்கு ஒண்ணுமே. நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் அடுத்த ஊர்ல போய் எங்க ரிப்போர்ட் விட்டோன்னா காலால் எட்டி உதைக்கிறான், அங்கே இறக்கிறான். இந்த வேலை உங்களுக்கு தெரியாது. நாங்கள் உங்களை நம்பினது என்ன காரணம்னா நீங்களும் போராடினீங்க, நாங்களும் போராடினாங்க. அந்த போராட்ட வலி உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும். நீங்க கட்டாயம் உணர்வாக எங்களுக்கு செயல்படுகிற நம்பிக்கையில தான் நாங்கள் இந்த உங்களை நம்பி உங்களுக்கு பலாலி வந்து தமிழரசு கோட்டை 14 பலாலி ஜிஎஸ் பிரிவு தமிழரசு கோட்டை. ஆனா இந்த முறை உங்களுக்கு மெம்பர் அனுப்பியிருக்கிறார். அந்த கோட்டையை உடைச்சு ஏனென்றா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நீங்களுக்கு காணி வருகிறீங்களோ? நீங்கள் வந்து எங்களையும் இன்னும் பம்மாத்தான் செய்கிறீங்க. அப்ப நாங்கள் என்ன உங்களை கேட்கிறோம்னு சொன்னால் இந்த சிறார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யார் என்றால் என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள். என்னுடைய பிள்ளைகளுக்கே என்னுடைய காணியின் வரலாறு தெரியாது. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய நாங்களே போராடுறோம்னு சொன்னா இனி நாங்க இருக்கிறதுக்கு இல்லை. இந்த பிள்ளைகள்கிட்ட எங்கட உரிமை காணிய வடிவா சொல்றேன், எங்கட மூதாதையற்ற உரித்துரிய உறுதி உரிமை காணியை தான் நாங்கள் சொல்லி கேட்கிறோம். யுத்தம் நடக்கிறதப்பா ராணுவம் பிடிக்கிறது பலமே. ஆனால் யுத்தம் முடிஞ்ச உடனே என்ன செய்யணும்? நீங்கள் உங்களை மற்ற மக்கள்கிட்ட எங்கள்கிட்ட காணியை விட்டு நீங்கள் போய் வாழுங்கோப்பா. ராயேஸ்வரன் நிவேதன், தரம் 9 கல்வி கேட்கிறேன். மயிலிட்டியில திருப்பூர் ஒன்றிய கல்வி நிலையத்துல கல்வி கேட்கிறேன். 1990ஆம் ஆண்டுல எங்களோட மக்கள் மீள்குடியேறின பிறகு இராணுவம் வந்து எங்களோட இடத்தை கைப்பற்றினோம். எங்களோட கலாச்சார உரிமைகள் வந்து நீக்கப்பட்டது. இப்போ எங்களோட மடுமாதா கோயில், பிள்ளையார் கோயில் போன்றவை இராணுவத்தால் தடம் தெரியாது அளிக்கப்பட்டது. இதன் நோக்கம் வந்து 35 வருடங்களாக இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டிருந்த இந்த இடம் வந்து எங்களுக்கு திருப்பி வேணும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கிறோம். காணி எங்களோட நாங்கள் இருந்த வீடு வளவு தோட்டக்காணி மற்றது என்னது சகோதரங்கள உற்ற உறவினர்கள காணிகள் எல்லாத்தையும் வேண்டி அந்த மெயின் கேம்ப் பண்ணி சொல்லி வச்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? எங்களோட ஜனங்கள் எல்லாம் வெளியிலே அப்படி இப்படி திரியினோம். எங்களோட இந்த கூட பிறந்த சகோதரங்கள வீடு வளவெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ நாங்கள் என்னுடைய வீடு வளவு தோட்டக்காணி எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அவிகள் அதை பாதுகாப்பு விட வேண்டி சொல்லி வச்சிருக்கிறோம். அதை கையில் விட்டு எங்களை உள்ளுக்கு போக சொல்லிங்க. அப்படி செய்தால் காணும். சரி ஐயா, வணக்கம். போதும் உங்கள் அடக்குமுறை காணி இழந்த சமூகத்தில் இது சிங்களத்தை எழுதி விட்டுருக்காங்க. மரணம் ஒன்று ஏற்பட்டால் நாங்கள் அகதியாக போய் இருந்த இடத்துக்கு சொந்த இடம் 100 மீட்டர் 200 மீட்டரில் எங்களோட சொந்த இடம் இருக்குது. எங்களோட மயானங்கள் இருக்குது, தேவாலயங்கள் இருக்குது. ஆனாலும் நாங்கள் இங்கே இருந்து கருத்துரை மட்டும் போக வேண்டியிருக்கு. அதாவது எந்த ஒரு அமைப்புகளும் எங்களுக்காக கதைக்கிறனையும் இல்லை. அதாவது தனிமனை இதை ஒரு அரசியல் விடயமாக மட்டும் கொண்டு செல்கிறோம். நாங்கள் மக்களாக செய்கிறதுக்குரிய நோக்கம் இதுதான். எங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதற்காக அமைதியான முறையில் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். பிரச்சனை இல்லை. இதே எங்களோட இடம்பெயர் இல்லாட்டி இன்றைக்கு இந்த காவலர்களில் வள்ளம் கட்டுறதுக்கு இடம் இருந்திருக்காங்க. நான் என் அப்பா கடத்தொழிலாளி. அப்பா தொழில் செய்தவர் பரம்பரை வரம்பே அந்த தொழில் கடத்து அந்த காலத்திலே வள்ளம் வச்சு தொழில் செய்தனார். 3ல் ஒரு பங்கு மீனாக எங்களை பிரதேசத்துலேருந்து இந்த ஒரு 3 ஜிஎஸ் டிவிஷனால் எங்களால் வழங்க முடிஞ்சேன்டா இன்றைக்கு இந்த இடம் விடுவிப்பு எங்களோட அகதி வாழ்வு தொடங்காமல் இருந்திருந்தால் இந்த இடத்தின் பெருமதி வேறையாக இருந்தது. எத்தனையோ மக்கள், எத்தனையோ சிறார்களுக்கு வேலை, படிப்பு விஷயத்தால் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். எவ்வளோ பேருக்கு வேலை வேணும்? இதில் இப்போ பார்த்தீங்கன்னா விட்ட இடத்துல எவ்வளோ வசதி இல்லை.
ஏன்னா நாங்கள் 30 வருஷம் இண்டையோட போன ஆவணி 15ஓட 35 வருஷத்தை பூர்த்தி செய்திருக்கோம். கவலையும் கண்ணீரோடு பூர்த்தி செய்ததும் இந்த வரைக்கும் எங்களுக்கு அரசாங்கம் உடனே சொல்கிறது தான் விட்ட காணியில் ஆக்கள் இல்லைன்னு கேட்குறீங்க. நியாயமாக ஒரு விஷயத்தை கேட்கணும். உங்களால் இராணுவங்களால் இந்த பெரிய கட்டமைப்பு வச்சுருக்கிற உங்களால் ஒரு இராணுவமாக நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அதுவும் பொதுமக்கள்கிட்ட காணிலேருந்து கொண்டு வைக்க நாங்கள் 35 வருஷமாக 248 ஜிஎஸ்பிடிக்குள்ள இன்றைக்கு கமாண்ட பங்களா ஒன்று இருக்குது. அந்த கமாண்ட பங்களா வந்து தனிமனை 200 குடும்பத்தின் காணி 200 குடும்பத்தின் காணி இருக்குது. தனியாக 7 ஏக்கர் காணியில் 200 குடும்பத்தின் காணி இருக்குது. ஒரு வருஷத்தில் ஒருக்கா 2 தரம் யாரும் பெரியவர்கள் வந்துட்டு போயிடுது அரசு அதிகாரிகள். ஆனால் அந்த 200 பேர்ட்ட கண்ணீர் கவலை இந்த வீதியால் பயணிக்க இதால் நீங்கள் போனீங்கன்னா தெரியும். ஒரு 200 மீட்டரில் பச்சை நெட் அடித்தபடி நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கு. இதே அந்த 200 பேரும் விடுபட்டால் அந்த 200 மக்கள்கிட்ட காணி வரும். அந்த காணியில் இருக்க தொழில் செய்கிறார்கள்ன்ற எவ்வளோ விஷயம் கிடைக்கும். அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். போராட்டம் மெரியான முறையில் மேலும் தொடரும். பிரதானமான 2 விஷயம். காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட குற்றமானி முழுவதுமாக நீக்கப்படும். இதுதான் எங்களுக்கு சொல்லுங்க. இப்படியே ஆமீன் சொல்றியோட போக போறோம். நீங்க முன்னுக்கு போறீங்க. எங்கட காணிய வச்சுக்கொண்டு மனவிறங்கி எங்களுக்கு பிச்சை போடும். இங்க வந்து தமிழ் மக்கள்கிட்ட என்ன கேட்டவர், தனக்கு வாக்களிக்க சொல்லி தான் பாராளுமன்றம் போய் தான் எல்லாம் செய்யறேன்னு தான் சொன்னவர். ஆனா அந்த வாக்கை நிறைவேற்றாமே ஐநாவுக்கு போனவர். இங்கே முதல் ராணுவத்தை எடு பலாலி பாதை 24 மணித்தியாலாம் பாதை திறந்திருக்க வேணும். 24 மணித்தியாலாம் பாதை திறந்திருக்க வேணும். காபர்ல உள்ள அந்த இந்திய படகெல்லாம் எடு, தொழிலாளர் எல்லாம் கஷ்டப்படுகிறது. காபர் இருந்தால் தானே தொழில் செய்யலாம். நேற்று வந்தவர் கடல் தொழில் அமைச்சர் வந்து சொல்லுறார், பின்பக்கம் விடுறேனா. மக்கள் இல்லாம என்னென்று விவசாயம் செய்யறது? மக்கள் இல்லாம விவசாயம் செய்ய முடியுமா? முதல் விட வேணும். ஆக்களை இருந்துதான் அங்க விவசாயம் செய்ய முடியும். ஆக்கள் இல்லாம விவசாயம் செய்ய முடியுமா? உள்ள காணி கிணறு எல்லாம் ராணுவம் மூடிட்டுது. வரலாற்று கிணறுகள் எல்லாம் ராணுவம் மூடிட்டுது. அந்த வரலாற்று கிணறுகளை நாங்க எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். அங்க இங்க எல்லாம் அவ்வளவு கிணறு இருக்குது. எல்லாம் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து போய் அனாதைகள் மாதிரி அங்க ஒவ்வொரு நாட்டிலையும் இடிபட்டு வாழுகினோம். டாய்லெட் கழுவுறவையும் கிளீன் பண்றவையும் தான் அங்க ஆரம்ப வேலை. இங்க எங்கட சுய தொழில் என்ன, நாங்கள் இங்க வந்து மயிலட்டியாக்கள் தாழ்ந்திருக்கே இல்ல. அந்த ஹை லெவல்லாம் இருந்த நாங்கள் வியாபாரமும் இங்க இருந்து கொழும்புக்கு போகும். எத்தனையோ லோரி இங்க கடைகள் பிஸ்னஸ் எல்லாம் மில்லுகள். அங்க 2 மில் மூடப்பட்டிருக்கு. 2 மில் ஐஸ் ஃபேக்டரி 2 மூடப்பட்டிருக்கு. பிள்ளையார் முதல் இடிக்கப்பட்டிருக்கு. காணிக்கமாக அங்க பலாலி சேமக்காலி ஒழுங்கையால வருவா. என்ன காணிக்க மாதா சுத்தி எங்க சங்கரியார் ஒழுங்கையில இருந்து அங்க வந்து பலாலி சேமக்காலையில இருந்து வருவா. அவள மக்களும் அங்க அதுக்கு அங்கால இங்கால இருக்குது. அங்க
எங்க பிள்ளையார் அந்த காட்டு பிள்ளையார் இருக்குத்தான் அப்படி ஆனா அது போதிய வசதி இல்லை அவைகளுக்கு. நாங்கள் பிள்ளைகளை விட பயமா இருக்கு. நீங்க வேணுமெண்டா போய் பாருங்க, ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் புல்லு முளைச்சு பாடசாலை இப்போ இயங்குது, அந்த பாடசாலை இயங்குது. ஆனா பிள்ளைகள் கணக்கு போறே இல்லை, இயங்குது. பிள்ளைகளை வர்றது குறைவு, சரியான வசதி இல்லை. இது பாதைகள், அந்த பாதையில் அங்கே இருக்கிற பாருங்க, சனம் இருந்தால் அந்த எல்லாம் இப்படி பத்தையெல்லாம் இருக்காது தானே. இப்போ சனம் இருந்தால் அந்த பத்தைகள் எல்லாம் இருக்காது. பிள்ளைகளை விட பயமா இருக்கு. ஒரு நேரம் எங்களுக்கு இயலாதுன்றா அந்த பிள்ளைகளை நாங்கள் போய் கூட்டிக் கொண்டு வர போகாட்டி பிள்ளைகள் பயத்தில் வெளியில வராதான். பாம்பு வருது, பூச்சி வருது, பூரான் வருதுண்டு